கை தோண்டி மற்றொன்ற வாரத்திலே
முத்தோட்டியவள் மூத்த சக்தி இவங்களோ நாடு கேளாயிரம் நடப்பதிகள் அணிவரும் இந்த 4 இடங்களுக்கு முன்பாக தோன்றியதுதான் சக்தி யுகம். அந்த சக்தி யுகத்திலே மணியுகத்திலே ஊர்வன அனைத்து ஜீவராசிகளை படைத்து இந்த உலகத்தை அண்ட உலகங்கள் எல்லாம் படைத்தவள் இந்த உமையவள். இவரே சித்தவனுக்கு கிடைக்கும் பொழுது இந்த பாமர மக்கள் எல்லாம் உன் உடம்பிலிருந்து 7 பெண்களை பிரித்தெடுக்க நீதான் உணர வேண்டும். அம்மா ஓம் என்று அச்சாரத்தில் ஓம் சிவனின் சக்தி அழகான ஒரு பிண்டத்தை படைக்க வேண்டும். முதலாக செயல் இழந்து கிடக்கும் மகேஸ்வரன் அருளை கொண்டு அழகாக ஒரு நாளை நாம் உட்பட பிண்டத்தை உட்பட செய்ய போகிறோம். ஓம் நமச்சிவாய அப்பா முதலாக சிவனின் அம்சத்தை கொண்டு அந்த மகேஸ்வரன் அம்சத்தை கொண்டு முதலாக உயிருள்ள ஒரு பிண்டத்தை படைத்திருக்கிறார். அதற்கு நீதான் பெயர் வைக்க வேண்டும். இவருடைய அம்சத்தை கொண்டு சக்தியில் துணை கொண்டு இந்த பிண்டத்தை படைக்கிறார். இந்த பிண்டத்திற்கு வீர
இரண்டாவதாக இந்த உலகிலே அதர்மங்களை அழித்து தர்மங்களை காக்க வேண்டும் என்பதற்காக சோழதாபுரி மண்டலத்தில் ஆளக்கூடிய இரணியார் கதன் அவருடைய தம்பி இந்த பூமாதேவியை சிறப்பிக்கும் சாமி பூமாதேவி சிறப்பிக்க சென்று இந்த உலகி இந்த பூமி அடிக்கி பூமாதேவி உலகத்துக்கு உற்பத்தியானார். அவரை அடித்து சித்தனவதை செய்தார். கண்ணா நாராயணா கோவிந்தா என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற குரல் கொடுத்து பூமாதேவி தீர்ப்பதற்காக பகவான் பரஹான் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம் எடுத்து அவருக்காக விழுந்து அந்த இரணியாக்கதன் நரகனினால் கோட்டை கட்டி அதிலே ஒளிந்து கொண்டார். விடுவாரா பகவான் பரஹான் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுத்து கோட்டையை கழித்து இரணியாக்கதனை கொன்று இந்த பூமி மரத்தை தீர்த்தார். ஒரு பிண்டத்தை படைக்கப் போகிறோம். இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு 10 அவதாரங்கள் குறித்த அவதாரம் உண்டு. உலகத்தை பாயாக சுருக்கியே உலகத்தை காப்பதற்காக வராக ரூபம் முப்பட்டி என்று சொல்லக்கூடிய வராக ரூபத்தை எடுத்திருக்கிறார். அண்ணனாக வரக்கூடிய அந்த நாராயண புத்தத்தை கொண்டு வராக அவதாரத்தை அம்சமாக கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ நாராயணாய. இந்த பிண்டத்தை விடத்திருப்பதால் இந்த பிண்டத்திற்கு வீர வராகி அப்பா இரண்டாவதாக வீரத்தோடு முப்பட்டி அவதாரத்தோடு வீர வராகி என்ற மாதிரி உற்பத்தி செய்திருக்கிறோம். மூன்றாவதாக அந்த நாராயணனுக்கு எத்தனை மனைவிமார்கள் பூதேவி ஸ்ரீதேவி மூதேவி அந்த 3 முப்பெரும் தேவர்களின் சக்தியை கொண்டு ஒரு பிண்டத்தை படைத்தது. மாதிரியே கூறிக்கொண்டிருக்கும் லட்சுமி ஸ்ரீதேவி என்று சொல்லக்கூடியவர் நம் பாரத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய பூமியா தேவி இந்த பூதேவி என்று சொல்லக்கூடியவர். இவர்கள் அச்சத்தை கொண்டு அழகான ஒரு மகளை உட்படம் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்னுடைய தாயானவள் அவனுடைய நாவிலே கொண்டிருக்கிறார்.
வா. இந்த அழகான குச்சிப்பாடு கிராமத்திலே குறைகளை தீர்த்துதோடும் என் தாயே மாறியம்மா. சமயம் போறத்தாலே அப்பா மகனே, நான்காவதாக சபை வேதங்களை கருத்தில் கொண்டு சத்திய லோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன் அம்சத்தை கொண்டு நான்காவதாக படைத்திருக்கும் இந்த திட்டம். ஓம் பிரம்மதேவாய ஓம் என்னுடைய தந்தை பிரம்மாவினுடைய சக்தியை படைக்கின்றார். வீர பிராமணி நான்காவதாக பிரம்மதேவன் அம்சத்தை கொண்டு வீர பிராமணி என்று சொல்லக்கூடிய மாதரை உற்பத்தி செய்திருக்கிறோம். ஐந்தாவதாக வீர மகேந்திரபுரி நாட்டை ஆளக்கூடிய சூரபகவன், சிங்கமகன், தாரகன், தாரகோபன், ஆரோகி இவர்கள் அனைவரும் தேவர்களை கொடுமை கொடுமைப்படுத்தினார்கள். அவர்களை அடிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆண்டவன் அந்த சிவபெருமான அம்சத்தை கொண்டு நெற்றில இருந்த 6 தீப்பொறிகளை சரவண பொறிகளை விட அது 6 தாமரம் இருந்து 6 குழந்தைகளாக சபையை காட்டி பெண்களால் கலக்கப்பட்டு சக்தியால் ஒன்று சேர்த்து 6 முகன் முருகா முருகா என்பவனை அழைத்து சக்தியின் மேலை கொண்டு அந்த சூரனை மடித்ததனால் அந்த முருகனின் அம்சமாக பின்னத்தை கிடைக்கும். சக்தியின் அம்சத்தை கொண்டு சூர சம்மாரம் செய்ய சரவணனுக்கு கொடுத்தாயே வேலை. அந்த வேலின் அம்சத்தை கொண்டு அழகான ஒரு மாடல் ஏற்பாடு. ஓ வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வட்டார ஒரே ஒரு நாடு வெள்ள மலை மீது நின்ற குமரா. வட்டார ஒரே ஒரு நாடு வென்று மலை மீது நின்ற குமரா. முட்டாரும் இல்லை உறவாரும் இல்லை உமையவளே தனக்கு மகனே. மலையை சுற்றி மனோகரா அந்த மலையை சுற்றி இந்த மனிதனை காணும் ஐந்தாவதாக முருகப்பெருமான் வேலின் அம்சத்தை கொண்டு ஐந்தாவதாக பின்னத்தை பிடித்திருக்கிறோம். இந்த பின்னத்திற்கு வீர கௌமாரி வீர கௌமாரி வீர கௌமாரி ஐந்தாவதாக வீர கௌமாரி என்று சொல்லக்கூடிய வேலினை அம்சத்தை கொண்டு படைத்திருக்கிறார். அப்பா
அம்சமாக ஒரு பிண்டத்தை படைக்க வேண்டும். உண்மைதானப்பா. இந்த தேவந்திரன் அம்சத்தை கொண்டு தெய்வ அம்சம் பெற வேண்டும் என்ற பின்னங்கள் என்பதற்காக தேவேந்திரன் அம்சத்தை கொண்டு அழகான ஒரு நாள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பகவதி படைத்திருக்கிறோம். இந்த பிண்டத்திற்கு வீர இந்தனாரி இந்த 6 பிண்டங்களும் கன்னிகார உருவாய் பாரிஜாத மலரையும் பிரார்த்தனை நீரையும் கொண்டு வர வேண்டும் என்றால் அது இந்த உபசமனத்தான் முடியும். சக்தி உன்னால்தான் முடியும். எப்படி சுவாமி? உன்னுடைய சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பிண்டத்தை படைக்க வேண்டும். அப்படியா? அப்படியா சுவாமி? மகனே கல் தோன்றி மத்தோண்டா காலத்திலே மூத்தோன்ற மூத்த சக்தி அண்டத்தை படைத்தா இந்த பெண்ணத்தை படைத்தா அனைத்து ஜீவராசிகளை படைத்தா. ஆகையால் இந்த 6 பெரும் சக்திகளும் இயங்க வேண்டும் என்றால் அது உன்னாத முடியும். உன் சக்தியை கொண்டு உன் சக்தி எல்லாம் ஒன்றாக திரட்டி அழகான ஒரு பிண்டத்தை பிரித்தெடுக்க வேண்டும். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் அப்பா மகனே ஏழாம் ஒரு பிண்டமாகப்பட்டது சக்தியின் அம்சத்தை கொண்டது. இந்த 6 சக்திகளுக்கும் மூத்த சக்தியாக உணரக்கூடியது இந்த சக்தியின் பிண்டமே. ஆகையால் இதற்கு நீரா பிண்டத்திற்கு வீர சாமண்டீஸ்வரி வீர சாமண்டீஸ்வரி சரி சாமுண்டி என்று சொல்லக்கூடிய வீர சாமுண்டீஸ்வரி அப்பா சக்தியின் உடம்பிலிருந்து 7 பிண்டங்களை பிரித்து அளித்திருக்கிறார். இவர் 7 சப்த மாதங்கள். சப்தம் என்றால் 7 மாதங்கள். இந்த 7 மாதங்கள் அம்சத்தை கொண்டு உங்கள் பக்தியா இந்த 7 மாதங்களும் 7 கன்னிகளாக அவதாரம் செய்ய வேண்டும். சுவாமி காரணம் அம்மா